அன்பினர்களே, அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தியை வெளியாக இருக்கின்றது. உலகத்தின் பரபரப்பு செய்தியாகவும் அது பார்க்கப்படுகிறது. என்னவாம்? ஈரான் அமெரிக்க அதிபரை கொலை செய்வதற்காக துருக்கியில் திட்டமிடுகின்றது. இது யார் சொல்றா? இஸ்ரேலின் மொசாட் பிரிவு அமெரிக்காவின் சிஐஏக்கு கொடுக்குது. எதுக்காக கொடுக்குது? ஜூலை 8 அன்று, கடந்த மாதம் 8ஆம் தேதி அன்று அங்காராவில் நடைபெறுகின்ற நாட்டோ உச்சி மாநாட்டுக்கு வருகின்ற அமெரிக்க அதிபரை போட்டு தள்ள ஈரான் திட்டமிட்டுள்ளதாக ஒரு செய்தியை கொடுக்கின்றது. அதை இஸ்ரேல் செய்தி கொடுத்தாலும் அதை ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா நம்பவில்லை. என்ன காரணம்? ஏன்னா ஏற்கனவே அவர் 3 கொலை சதிகளிலிருந்து தப்பியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர். தொடர்ச்சியாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஏனெனில் ஒரு கொலையை செய்துவிட்டு அது ஈரானின் மேல் பழியை போட்டால் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா ஒரு அணுகுண்டை கொண்டு வீசி விட்டுரும் ஈரான். இதைத்தான் நெதன்ஸ்மாம் பார்க்கிறார். நெதன்ஸ்மாம் பார்ப்பதை ஆனா சிஐஏ நம்பவில்லை. எப்படியாம்? துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டை முடித்துவிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்ட போது இந்த இரகசிய பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இப்ப உலகம் முழுவதும் அடிபடுகிறதே, அவர் ஒரு உணவில் ஒரு போய் தப்பினே அப்படின்னு சொல்லி அதனால இவன் கேவலமாக்குறா போச்சு. நெதன்ஸ் தொடர்ச்சியாக இந்த அமெரிக்க அதிபரை தொடர்ச்சியாக கேவலமாக்கி அந்த உயிருக்கு பயத்தில் அந்த மனுஷன் அந்த உணவு வண்டி ஒன்றுல இந்த கைட்டரிங் சர்வீஸ் வண்டியில ஏறி அந்த பிளைட்டை மாத்தி தடப்படியா எல்லாம் மாத்திட்டாங்க. ஆனா சிஐஏ நம்பல. துருக்கியிலிருந்து ட்ரம்ப் புறப்பட்ட போது அசாதாரண பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தூண்டிய ஈரானிய படுகொலை அச்சுறுத்தல் குறித்து இஸ்ரேலிய உளவுத்துறையின் மீது சிஐஏ ஆய்வாளர்கள் சந்தேகம் கொண்டுள்ளதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. ட்ரம்ப் தனது 2024 ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தின் போது ஏற்கனவே 3 படுகொலை சதிகளும் தப்பியிருக்கின்றார். இருப்பினும் அந்த வழக்கு சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற சந்தேக நபர்களுக்கும் ஈரானுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அமெரிக்காவே சொல்லிவிட்டது. ட்ரம்ப் துருக்கியிலிருந்து ஜூலை மாதம் புறப்படுவதற்கு முன்னதாக அவருக்கு எதிரான ஈரானிய படுகொலை அச்சுறுத்தல் குறித்து இஸ்ரேலிய உளவுத்துறை எச்சரிக்கை சிஐஏவுக்கு தெரிவிக்கப்பட்டது. இஸ்ரேலிய உளவுத்துறையில் இருந்து பெறப்பட்ட இந்த தகவலை சிஐஏ ஆய்வாளர்களும் உயர் அதிகாரிகளும் குறைந்த நம்பகத்தன்மை கொண்டதாக கருதியதாகவும் தங்கள் சந்தேகத்தை நிர்வாக அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார்கள். ட்ரம்ப் இரகசியமாக ஒரு பழைய ஏர்போர்ஸ் விமானத்தில் இருந்து இறங்கி உணவு வழங்கும் லொரியில் விமான நிலையத்தை கடந்து பிரிட்டனுக்கு செல்ல அவர் C-32A விமானத்தில் ஏறினார். கேவலமாக்கிட்ட மனுஷன் உயிருக்கு பயந்து, உலகம் எல்லாம் அடிபடுது, உயிருக்கு பயந்து ஈரானின் கொலை சதியில் கொலை முயற்சியிலிருந்து பயந்து உணவு லொரியிலே கேவலமாக்கி போட்டாங்க. எவ்வளவு பெரிய மனுஷனே! இஸ்ரேலிய உளவுத்துறையின் அறிக்கைகள் அமெரிக்காவின் முடிவெடுக்கும் செயல்முறையை ஓரளவு பாதிக்கும் நோக்கத்துடன் இருந்ததாக தாங்கள் நம்புவதாக சில அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் வாஷிங்டன் போஸ்ட் செய்தியிடம் தெரிவித்துள்ளார்கள். கடந்த மாதம் துருக்கியிலிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புறப்பட்ட போது அசாதாரண பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தூண்டிய ஈரானிய படுகொலை அச்சுறுத்தல் குறித்து இஸ்ரேலிய உளவுத்துறையின் எச்சரிக்கையின் மீது சிஐஏ ஆய்வாளர்களுக்கு குறைந்த நம்பகத்தன்மை இருந்ததாக ஏற்கனவே அது வாஷிங்டன் போஸ்ட் செய்தியிலே சொல்லிட்டாங்களாம். துருக்கியில் நடைபெற்ற நாட்டோ உச்சி மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீது ஈரானிய தரப்பிலிருந்து படுகொலை அச்சுறுத்தல் இருப்பதாக இஸ்ரேலிய உளவுத்துறை தகவல் வெளியிட்டது. இந்த விவகாரம் சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் அமெரிக்க உளவுத்துறைக்கும் சிஐக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு சந்தேகத்தையும் உரையாடல்களையும் தோற்றுவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலின் எச்சரிக்கையும் சிஐஏவின் சந்தேகமும் துருக்கியின் அங்காரா நகரில் நடைபெற்ற நேட்டோ மாநாட்டை முடித்துவிட்டு திரும்பிய ட்ரம்ப் அவர்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேலிய உளவுத்துறை சிஐஏக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் இந்த தகவலில் போதுமான உறுதியும் நம்பகத்தன்மையும் இல்லை என்று கூறிய சிஐஏ அதிகாரிகள் இதனை குறைந்த நம்பகத்தன்மை கான்பிடன்ஸ் கொண்டதாக மதிப்பிட்டுள்ளார்கள். ரகசிய விமான மாற்றம் சீக்ரெட் பிளான் ஸ்விட்ச் சிஐஏவுக்கு இருந்த எச்சரிக்கை மீது சந்தேகம் இருந்தாலும் அமெரிக்க ரகசிய பாதுகாப்பு பிரிவு US சீக்ரெட் சர்வீஸ்
எந்தவித ஆபத்தையும் தவிர்க்க விரும்பவில்லை என்றும் இதன் காரணமாக ஜூலை 8 அன்று துருக்கியில் இருந்து புறப்படும் போது ட்ரம்பின் பயணத்தில் அதிரடியான மற்றும் ரகசியமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. கட்டார் நாடு கொடுத்த போயிங் விமானத்திற்கு பதிலாக ட்ரம்ப் முதலில் ஒரு பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ஏறினார். பின்னர் அங்கிருந்து ஒரு உணவு வழங்கும் வாகனத்தில் கேட்டரிங் ட்ரக்கில் இரகசியமாக மாற்றப்பட்டு சிறிய ரக C-32A ராணுவ விமானம் மூலம் பிரித்தானியாவுக்கு ரகசியமாக அழைத்துச் செல்லப்பட்டார். பழைய விமானம் ஒரு பொம்மை டிகோய் விமானமாக பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்க உளவுத்துறையின் சந்தேகம் இஸ்ரேல் வழங்கிய இந்த தகவலின் பின்னணி குறித்து அமெரிக்க உளவுத்துறை வட்டாரங்களில் சந்தேகம் எழுந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் துருக்கிக்கு இடையான உறவு வலுப்படுத்தப்பட்டு வருவதையும் அதிபர் ட்ரம்புக்கும் துருக்கி அதிபர் எர்டோகனுக்கும் இடையிலான இணக்கமான சூழலையும் இஸ்ரேல் விரும்பவில்லை. எனவே அமெரிக்காவின் கொள்கைகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைக்கவும் ட்ரம்பின் முடிவுகளின் செல்வாக்கு செலுத்தவுமே இஸ்ரேல் இந்த அச்சுறுத்தல் தகவலை பெரிதுபடுத்தி பரப்பியிருக்கலாம் என்றும் சில அமெரிக்க முன்னாள் ராணுவ அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். துருக்கியின் உளவுத்துறை தரப்பில் நடத்தப்பட்ட சோதனைகளில் ட்ரம்ப் மீது ஈரான் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதற்கான எந்த விதமான நேரடி ஆதாரங்களும் கிடைக்கவில்லை என்றும் அங்காரா அமெரிக்காவுக்கு தகவல் கொடுத்துள்ளது. உளவு தகவல்களை அறிந்த தற்போதைய மற்றும் முன்னாள் அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஜூலை 8 அன்று அங்காராவில் நடந்த நேட்டோ உச்சிமாநாட்டில் இருந்து ட்ரம்ப் புறப்படுவதற்கு முன்னதாக இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த அச்சுறுத்தல் குற்றச்சாட்டை CIA-விடம் தெரிவித்ததாகவும் அந்த செய்தி தாபனம் தெரிவித்துள்ளது. CIA ஆய்வாளர்கள் அந்த உளவு தகவலை வலுவானதாக கருதவில்லை என்றும் தங்கள் சந்தேகத்தை ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிடம் தெரிவித்ததாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு அதிகாரி அந்த தகவலை இஸ்ரேலில் இருந்து பெறப்பட்டது என்றும் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட செய்தி அல்ல என்றும் மேலும் நம்பகத்தன்மை குறைந்ததாக அந்த ரகசிய தகவலை நாங்கள் விவரிக்கின்றோம் என்றும் அமெரிக்காவின் CIA அதிகாரிகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட அதிகாரிடம் தகவல் கொடுத்திருக்கின்றார்கள். துருக்கியிலிருந்து ட்ரம்ப் புறப்பட்ட போது அவரது இருப்பிடத்தை மறைக்கும் முடிவு குறித்த புதிய விவரங்களை இந்த சந்தேகங்கள் வழங்குகின்றன என்றும் வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. கட்டார் பரிசளித்த போயிங் 747-8 விமானத்தில் ட்ரம்ப் அங்காராவுக்கு வந்தடைந்தார். ஆனால் அதிகாரிகள் விரோதமான சூழல் என்று கருதிய இடத்திலிருந்து ஜனாதிபதியை வெளியேற்றுவதற்கு அந்த விமானத்தில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தனவா என்பது குறித்து பின்னர் கவலைகள் எழுந்துள்ளது. இருப்பினும் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையின்படி அவர் அந்த விமானத்திலிருந்து இரகசியமாக வெளியேறி ஒரு உணவு வழங்கும் லாரியில் விமான நிலையம் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டார் என்றும் பின்னர் அமெரிக்க விமானப்படையின் C-32A ரக 3வது விமானத்திற்கு அவர் மாற்றப்பட்டார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றது. அந்த விமானம் ட்ரம்ப் மற்றும் பல முக்கிய உதவியாளர்களை பிரிட்டனில் உள்ள ரஃப் மில்டன் ஹாலுக்கு ஏற்றிச் சென்றது என்றும் மேலும் F-16 ரக போர் விமானங்கள் அதற்கு பாதுகாப்பு அளித்தன என்றும் 2 அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் அந்த பத்திரிகை ஆய்வு செய்த பிறகு தகவல்கள் வெளிவந்துள்ளது. மற்றொரு விமானத்தை பயன்படுத்தி முடிவு இரகசிய சேவையால் எடுக்கப்பட்டது என்பதை ட்ரம்ப் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இது முற்றிலும் இரகசிய சேவையின் கையில் தான் உள்ளது என்றும் அவர்கள் என்ன செய்ய விரும்புகின்றார்களோ அதையே நான் பின்பற்றுவேன் என்றும் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். சமமான பாதுகாப்புடன் நான் வேறு விமானத்தில் செல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். துருக்கியிலிருந்து ட்ரம்ப் புறப்பட்ட போது சாதாரண பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தூண்டிய ஈரானிய படுகொலை அச்சுறுத்தல் குறித்த இஸ்ரேலிய உளவுத்துறையின் மீது CIA ஆய்வாளர்கள் மிகப்பெரிய சந்தேகத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். ட்ரம்ப் ஏற்கனவே 3 கொலைகளில் தப்பியிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய உளவுத்துறையின் அறிக்கைகள் அமெரிக்காவின் முடிவெடுக்கும் செயல்முறையை ஓரளவு பாதிக்கும் நோக்கத்துடன் இருந்ததாக தாங்கள் நம்புவதாக சில அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் வாஷிங்டன் போஸ்டிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். துருக்கியிலிருந்து ட்ரம்ப் புறப்பட்ட போது அவரது இருப்பிடத்தை மறைக்கும் முடிவு குறித்த புதிய விவரங்களை இந்த சந்தேகங்கள் வழங்குகின்றன என்றும் வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது. பின்னர் ட்ரம்ப் அவர்கள் பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ஏற்றப்பட்டதும் மற்றொரு விமானத்தை பயன்படுத்தி முடிவு இரகசிய சேவையால் எடுக்கப்பட்டது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளிடையே சந்தேகம் இருந்த போதிலும் வெள்ளை மாளிகையும் இரகசிய சேவையும் ஜனாதிபதியின் பாதுகாப்பில் எந்தவிதமான இடர்களையும் எடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தது. இந்த ஜனாதிபதியுடன் இரகசிய சேவைக்கு 3 முறை மயிரிழையில் தப்பித்த அனுபவம்
உள்ளது என்றும், எனவே அவர்கள் எந்தவிதமான இடர்களையும் எடுக்க விரும்பவில்லை என்றும் ஒரு அமெரிக்க அதிகாரி வாஷிங்டன் போஸ்ட் செய்தியிடம் தெரிவித்திருக்கின்றார். 2020 ஆண்டில் ஈரானிய குட்ஸ் படை தளபதி காசிம் சுலைமானியை அமெரிக்கா படுகொலை செய்ததிலிருந்து ட்ரம்ப் மற்றும் பிற மூத்த அமெரிக்க அதிகாரிகளுக்கு எதிரான ஈரானின் அச்சுறுத்தல்கள் வாஷிங்டன் ஒரு கவலையாக இருந்து வருகின்றன. வாஷிங்டன் போஸ்ட் செய்திகளின்படி 2026 போரின் தொடக்கத்தில் ஈரானின் உச்ச தலைவர் மற்றும் பல மூத்த ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அந்த கவலைகள் தீவிரமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய உளவுத்துறை அல்லது அதை சுற்றியுள்ள சந்தேகங்கள் குறித்த போஸ்ட் பத்திரிகையின் கேள்விகளுக்கு வெள்ளை மாளிகை நேரடியாக பதில் கொடுக்கவில்லை என்பதும் இங்கு செய்தி வெளிவந்துள்ளது. ஆனாலும் ஜனாதிபதி கூறியது போல் ஈரானிடமிருந்து வந்த அச்சுறுத்தல்கள் உட்பட அவர் தனது உயிருக்கு எண்ணற்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளார் என்றும், மேலும் அவரது பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன என்றும் அமெரிக்க உளவு அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். CIA கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. அதே நேரத்தில் வாஷிங்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் விவரங்களை கோரிய பத்திரிகையின் கோரிக்கைக்கு உடனடி பதில் அளிக்கவில்லை. ஆக இஸ்ரேல் வேண்டுமென்றே அமெரிக்க அதிபரை ஒரு கொலை அச்சுறுத்தல் என்ற ஒரு போலி நாடகத்துக்குள் சிக்க வைத்திருக்கின்றது. ஆனாலும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் அமெரிக்க அதிபரை கொல்லும் விடயங்களில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றது என்பதை நாம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம். ஏற்கனவே நாம் பல காணொளிகளை தந்திருக்கின்றோம். அமெரிக்க அதிபருக்கு இஸ்ரேல் நாட்டினால் தான் ஆபத்து இருக்கின்றது. ஏனெனில் அவர் ஈரானுக்கு எதிராக இருக்கும் வரைக்கும் ஆபத்தில்லை. ஈரானிடம் ஒரு சமாதான போக்கை கடைபிடித்து ஈரான் மீது ஒரு ராணுவ தாக்குதல் இல்லை என்றால் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நாங்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றோம். அதே போன்று இலங்கை அதிபருக்கும் ஈஸ்டர் குண்டுபிடிப்பில் அவர் கை வைத்தால் அவருக்கு உயிர் ஆபத்து இருக்குது என்று சொல்லியிருக்கின்றோம் இல்லையா? இப்பொழுது ஜனாதிபதியே சொல்லிவிட்டார் தனக்கு உயிர் ஆபத்து இருக்கின்றது. அடுத்த காணொளி அது பற்றி ஆராய்வோம். மீண்டும் மற்றும் காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.